சார் இது வந்து சொல்லணும்னா, இது வந்து ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, இது வந்து இந்த இந்த வளர்ச்சிக்கு வந்து அவங்க வந்து எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? சாதாரணமா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாரி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்களோட சாதனைன்னு. ஆனா இது ஆக்சுவலி வந்து இண்டஸ்ட்ரிக்கு குடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ் தான் இது. இது வந்து இண்டஸ்ட்ரினால மட்டும் தான் இது வந்து சாத்தியமாயிற்று. 2வது மத்திய அரசோட நெறைய இன்சென்டிவ்ஸ். அவங்க வந்து கான்ஸ்டன்ட்டா இப்போ புரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி, அப்புறம் இந்த ரோடெப் ஸ்கீம், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு உண்டான ரோடெப் ஸ்கீம், இந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ், அப்புறம் மெஷினரி வாங்குறதுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டி கன்செஷன் அந்த மாரி ஏதோ நெறைய வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது சின்ன இது வந்து மட்டும் இன்று இல்ல ஒரு சின்ன இன்று குறுக்கு கேள்வி. இப்ப இதே திட்டங்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான திட்டம் தான் அது. அப்படி இருக்கிறப்ப தமிழகம் 21.84% ஒரே நிதியாண்டுல வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படின்னா, அப்ப மற்றவர்களும் பெற்றிருக்கலாம். அதை தாண்டி தமிழகம் மட்டும் முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறப்ப தமிழக அரசோட பங்களிப்பு இல்லாம இது நடந்திருக்காது இல்லையா? சார் இது வந்து முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க எப்பவுமே வந்து இப்ப ஆயத்த ஆடைகள்ல தான் வந்து 15.99 பில்லியன் டாலர் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அதாவது திருப்பூர் மட்டுமே வந்து 40,000 கோடி எக்ஸ்போர்ட். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா ஒரு வலுவான கட்டமைப்பு, அப்புறம் இன்டகிரேட்டட் ஒரு எக்கோசிஸ்டம் சார் சொன்ன மாதிரி அந்த நிறைய வந்து வெண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ டையிங், ப்ளீச்சிங் போன்ற நிறைய வந்து வெண்டர்ஸ் வந்து நல்லா சாரி கிரியேட் ஆகி பல வருஷங்களா இது வந்து ஒரு தொழில் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் அங்க கிரியேட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு மனித வளம், ஒரு இன்டகிரேட்டட் எக்கோசிஸ்டம் அங்க இருக்கிறதுனால மட்டுமே இது சாத்தியமாயிருக்கு. இதையெல்லாம் இதையெல்லாம் தமிழக அரசு மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க சார். ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இது வந்து பல வருஷமா, இது இன்னைக்கு நேத்து வரல. இது வந்து ஓவர் தி இயர்ஸ் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளா வந்து இது ஸ்லோலி அப்படியே டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா ஒரு நல்ல இக்கோசிஸ்டம், நல்ல இது எவ்வளவு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த எடுத்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இது எல்லாமே வந்து ஒரு சாத்தியமாக்கி தந்திருக்கு. இல்ல இப்ப ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது மாநில அரசோட ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியத்துவம் எல்லா தொழிலுக்கும், எந்த கவர்மெண்ட் அமைச்சாலும். அப்போ அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் வெறும் முதலீட்டாளர்கள் இல்லை தொழில் முனைவோர்களால் மட்டும் இது சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம முழுமையாக ஏற்றுக்க முடியுமா? இல்லைங்க சார். இப்ப அவங்க வந்து இப்ப இப்ப ஸ்பின்னிங் மில் எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே வந்து எப்படி நம்மள வந்து காம்படிட்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு இப்ப அவங்க இப்ப ஈபி கட்டணம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஜாஸ்தி. இப்போ இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியில வந்து ஈபி கட்டணம் நீங்க எவ்வளவு ஏத்துனாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு பாதிப்புக்கு தான் உள்ளாச்சு. ஆனா இவங்க வந்து ஸ்விஃப்டா வந்து என்ன பண்ணா நம்ம வந்து காம்படிட்டிவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோலார் போட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்க வந்து அவங்கவுங்களா ஒர்க் பண்ணி வங்கி கடன் வாங்கியோ இல்ல தன்னோட சொந்த சேவிங்ஸ்ல இருந்தோ வந்து தன்னை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. கவர்மெண்டே நம்பி அவங்க இருக்கல. இப்ப லேபர் இல்லையா, லேபர் இல்லைன்னா மத்த ஸ்டேட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இவ்வளவு சொல்ற திருப்பூருக்கு ஒரு ஒர்க்கர்ஸ் ஹாஸ்டல் வந்து இப்பதான் ஏதோ பேரளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இது 4 வருஷமும் இல்லவே இல்லையே. அவங்கவுங்க தான் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க தங்களை எப்படி காம்படிட்டிவா வச்சுக்கிறது அப்படிங்கறது விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி திருப்பூர் எப்பவுமே வந்து அவங்க ரொம்ப சாதிக்கக்கூடிய இவங்க தான். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கண்டிஷனும் இருக்கு. இப்போ சைனாவை மட்டும் நம்பி இருந்த உலக நாடுகள் இப்ப வந்து நம்ம இந்தியாவை வந்து பாக்குறாங்க. பெரிய பெரிய பிக் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியால இருந்து நம்ம வாங்கலாமா, இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தி பே ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து கனிஞ்சு வந்திருக்கு. அதனாலயும் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கு.
அத வந்து இவங்க எல்லாருமே வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2வது லேபர் வந்து நம்ம நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. லேபர் நம்மளது கொஞ்சம் சீப். இன்டர்நேஷனல் இத விட நம்ம எங்கெங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ எல்லாம் கம்மி பண்ணி, இவங்க வந்து தன்ன தானே மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்க கவர்ன்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறீங்கல்ல, இப்போ எங்க கோவை மாவட்டத்துல ஸ்மால் ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் தரவுகள் படியே 300 மில்லு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. எம்எஸ்எம்இன்னு சொல்றாங்க. ஆனா 300 மில்ஸ் வந்து ஏன் க்ளோஸ் ஆச்சுன்னா, தங்கள அந்த மாரி பண்ண முடியல அவங்கனால. எல்லாருமே குவிட் பண்ணிட்டாங்க பிசினஸ்ல இருந்து. ஸோ கவர்மெண்ட்டே பண்ணாங்க, கவர்மெண்ட் தான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 300 மில்லு ஏன் க்ளோஸ் ஆச்சுங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்.